Worship the Lord. Worship the Lord. Worship the Lord. Worship the Lord. Worship the Lord in the heaven. Worship the Lord in the earth. Worship the Lord in His temple. Jesus, Jesus, be thou glorified. Let's say this. Jesus, 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 be thou glorified. Be thou glorified. Be glorified. Be glorified. Be glorified. Be glorified. Be glorified. Be glorified in the heavens. Be glorified on the earth. Be glorified in this temple. Jesus, 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 be thou glorified. Jesus, 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 be thou glorified. Be thou glorified. வானங்களில் உம்மை பாடி, பூமியிலும் உம்மை புகழ்ந்து, ஆலயத்தில் உம்மை போற்றி, இயேசு உம்மை ஆராதிப்பேன். இயேசு உம்மை, இயேசு உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். வானங்களில் உம்மை பாட, வானங்களில் உம்மை பாட,
ஆராதிப்பேன். இயேசு உம்மை ஆராதிப்பேன். இயேசு உம்மை ஆராதிப்பேன். இயேசு உம்மை ஆராதிப்பேன். கடைசியாக தேவனை நோக்கி இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன். அப்பா ஆராதிப்பேன். Jesus, Jesus, you are the only one to be glorified, Lord, in this place. ஆமாண்டவரே, ஆவியானவரே, உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க ஆண்டவரே இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரலோகத்தை விட்டு எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனைகள் நீங்கள் அங்கீகரிங்கப்பா. நாங்கள் பாடுகிற பாடல் எல்லாம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை அங்கீகரிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. அவர்கள் திரும்பி செல்வது ஆண்டவரே உம்முடைய தொடல் அவர்கள் பற்று ஆண்டவரே பெற்றுக்கொண்டே விடுதலையோடு திரும்பி செல்ல நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. Be thou glorified, Jesus, Jesus, be thou glorified, Jesus, Jesus, உம்மை ஆராதிப்பேன். எல்லா கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் நாம் களி கூறுவோம். இல்லைங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாம் கைத்தட்டி தேவனை நாம பாடி நம்ம மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாம் சேர்ந்து கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். மறுபடியும் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொல்லி சத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர்
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போமான கைத்தட்டல் சவுண்டே கேட்க மாட்டேங்குதே. எல்லாம் கை ஜோராக என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் சவுண்டு, கொஞ்சமாச்சும் சவுண்டு வரணும் இல்லைங்களா கை தட்டுறது? எங்கே கை தட்டுங்க பார்க்கலாம். அதே போல் ஒன்றா ஜோரா எப்படின்னா நான் தட்டுற மாதிரியே தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், கவலைகளெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வந்துருங்க. இங்கே கவலைப்பட தேவையே இல்லை. லெட் all your worries, what you do, you pack and you keep it at the house. ಸರಿங்களா? ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗೆ ಯಾವ ಭಯವೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಾನು ನಂಬಿಗಸ್ತನೆ, ನೀನೆ ನಂಬಿಗಸ್ತನೆ. ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ. ನಾನು ನಂಬಿದಾತನೇ, ನೀನೆ ನಂಬಿಗಸ್ತನೆ. ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವ
ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಓ ಕೃಪಾ ಮನ ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಮರಣ ಜಯಿಸಿದಾತನೇ ಜೀವಲೋಕದ ರಸನೇ ಪುನರ್ತನ ಜೀವವು ನೀನ ನನ್ನ ಯೇಸುವೇ. ಮರಣ ಜಯಿಸಿದಾತನೇ ಜೀವಲೋಕದ ರಸನೇ ಪುನರ್ತನ ಜೀವವು ನೀನ ನನ್ನ ಯೇಸುವೇ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಮತ್ತೊಮ್ಮೆ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நின்று நம்முடைய தேவனை கொஞ்சம் சில நிமிஷங்கள் நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். நமக்கு எந்த பயமும் இல்லை. நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன் அவராய் இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படினாலே எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஆமாண்டவரே, நீர் இம்மானுவேலாய் இருக்கிறீர். என்னோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். என்னை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர்த்தாவே துதிக்கிறோம் அப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர்
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என்னை பாதுகாத்தினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். நான் வழி மாறும் போது என்னை பாதுகாத்தினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தேன். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது உம்மை கிருபையால் மன்னித்தேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஆமாண்டவரே, என்னை விட்டு கொடுக்காத தேவன், நாங்கள் பாவம் செய்த போது ஆண்டவரே எங்களை ஆண்டவரை கைவிடாதபடிக்கு உங்களுடைய கிருபையினால என்னை வழி நடத்தினீர். நான் வேண்டும் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைத்ததற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். நான் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அதுக்காக மேலாக செய்கிற தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கிற தேவன், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அல்லேலூயா. எல்லா வரங்களுக்கு எல்லா வாய்களை திறந்து என்னை விட்டு கொடுக்காத தேவன் அவர். நாம ஜெபிக்கிறதுக்கு மேலாக செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மாத்திரம் போது என்னுடைய வாழ்க்கையில். அவர் இருந்தால் எல்லாமே எனக்கு உண்டு. நான் பாவம் செய்த போதும் தன்னுடைய கிருபையினாலே என்னை வழி நடத்தின தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கலாமா இப்பேற்பட்ட தேவன். நாம் அவரை கைவிட்டு தூரம் போகும்போது அவர் விட்டு கொடுக்காதபடிக்கு நம்மை இழுத்து தன்னுடைய சட்டிகளுக்குள்ளே அவர் வைத்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே.
நன்றி இயேசுவே, அவர் மாத்திரம் போதும் அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். யெகோவாயீரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா, சுகமருளும் தேவன், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும். ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும். நீர் நான் ஜெபிக்கிறதுக்கு மேலாக செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நீர் போதும் அப்பா. என்னுடைய வியாதிகளுக்கு மேலாக நீர் இருக்கிறேன். என் கடிதத்துக்கு மேலாக நீர் இருக்கிறேன். என் கண்ணீருக்கு மேலாக நீர் இருக்கிறேன். என்னுடைய கவலைக்கு மேலாக இருக்கிறேன். ஆமாண்டவரே, நீ மக்களை மறுபடி நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹே, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும். சமாதானம் அவர் தருகிறார். யெகோவா ஷாலோமாய் இருக்கிறபடினாலே என்னுடைய சமாதானமாய் இருக்கிறவர். கவலையோடு வந்திருந்தார், அவருடைய சமாதானம் போதும். அவருடைய ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் அப்பா. மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அவருடைய சொல்லலாமா, நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க தன்னையே தந்தீர். என் வாழ்நாள் முழுவதும் உனக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் சாக்கு தேவரே. நீர் மாத்திரம் சாக்கு. நீர் மாத்திரம் சாக்கு. நீர் மாத்திரம் சாக்கு. ನನಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ದೇವರೇ. ಮಾತ್ರ ಸಾಕು. ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು. ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ನೀರ್ ಮಾತ್ರ ಮದಿ. ನೀರ್ ಮಾತ್ರ ಮದಿ. ನೀರ್ ಮಾತ್ರ ಮದಿ ಎನಿಗೆ. ಮರಳಿ ನೀರ್ ಮಾತ್ರ ಮದಿ. ನೀರ್ ಮಾತ್ರ ಮದಿ. ನೀರ್ ಮಾತ್ರ ಮದಿ. ನೀರ್ ಮಾತ್ರ
Lord, you're more than enough. You're more than enough. You're more than enough. You're more than enough to me. You're more than enough. You're more than enough. You're more than enough. You're more than enough to me. ஆமாண்டவரே, நீர் மாறி பக்தாலி காலமாதி ரூபாவன். ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தே உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 நித்தியமானவரே. ஆமாண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்தேன். நீர் எங்களுக்கு போதும் அப்பா. நித்தியமானவரே, நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே கனத்தையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீரும் ஆராதிக்க, பலன் தந்தீரும் ஆராதிக்க, ஊழியம் தந்தீரும் ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். எல்லாம் சத்தமாய் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தி வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், ஆமாண்டவரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரர். எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரராயிருக்கிறேன். நீரே மகிமையானவர், நீரே
கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த நீங்க என்னை விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்னை தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உன்னை வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் உங்களை புகழ்ந்து பாட ஒரு நாவு எங்களுக்கு வந்ததாம். புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதது நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதது நீர் மறக்கலையே. நான் உழுந்து போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஓடு சேர்க்க நீங்க வந்து நான் மறக்கலையே. என் கண்ணீரை நுழைத்த விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த நீங்க என்னை விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்னை தொங்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, உம்மை பாடி புகழ் ஆண்டவரே ஒரு நாவு பத்தலையப்பா. நான் அழுத போது நீங்கள் என்னை பார்த்தீர் ஆண்டவரே. நான் வியாதியில இருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய கண்களின் மேல் வந்தது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே கவலையோடு இருக்கும் போதே உம்முடைய சமாதானம்
உம்முடைய ஷாலோம் எங்கள் மேல் இருந்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நான் தனிமையாக இருக்கும்போது ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் ஆண்டவரே என்னுடைய கண்ணீரில் மத்தியில் நீர் மாத்திரம் போதும். என்னுடைய கவலைகள் மத்தியில் நீர் போதும் அப்பா. என்னுடைய பலவீனத்தில் மத்தியில் நீர் போதும் ஆண்டவரே. என்னுடைய வறுமையில் ஆண்டவர் நீர் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். மனுஷர்கள் கைவிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். ஒற்றார் உறவினர்கள் என்னை மறந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. யார் என்னை ஏளனமாய் பேசினாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஒப்பு கொடுக்கலாமா எல்லாம் சேர்ந்து? ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் அப்பா எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. I request Radhamani auntie to pray for the blessing of this meeting. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் அப்பா. Hallelujah. நன்றி. Praise the Lord, praise the Lord. സ്തോത്രം കർത്താവേ. അതികാലൈ പരിശുദ്ധ സ്ഥലത്തിൽ പരിശുദ്ധത്തോടുകൂടി വരുവാനും അമ്മയെ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്നതിനുമായി അടിയങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും നൽകിയ ഈ നല്ല ദയക്കായിട്ട് അങ്ങേക്ക് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. കാലയതോറും അങ്ങയുടെ കൃപ പുതിയതെന്ന് അടിയങ്ങൾ അറിയുന്ന കർത്താവെ. സ്തോത്രം സ്തോത്രം അപ്പാ സ്തോത്രം കർത്താവെ. അങ്ങില്ലായിരുന്നെങ്കിൽ അടിയങ്ങൾ ഇന്നീ ഭൂമിയിൽ ജീവനോടെ ഉണ്ടായിരിക്കില്ല കർത്താവെ. നീ ഓരോരുത്തരുടെ ജീവിതത്തിലും ഓരോരുത്തർ വീഴുന്നപ്പോഴും നീ ഉയർത്തി വെച്ച കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. സ്തോത്രം അപ്പാ സ്തോത്രം കർത്താവേ. സഭയിൽ കൂടി വന്നിരിക്കുന്ന എല്ലാ മക്കളെയും അങ്ങയുടെ തൃപ്പാദത്തിൽ സമർപ്പിക്കുന്നപ്പാ. ദൈവമേ ഉച്ചമുതലുള്ള കാൽ വരെ ഓരോരുത്തരെയും കഴുകി ശുദ്ധീകരിക്കണേ അപ്പാ. സ്തോത്രം. അറിഞ്ഞോ അറിയാതെയും ചെയ്തിട്ടുള്ള സകല കുറ്റങ്ങളും തെറ്റുകളും പാപങ്ങളും എല്ലാം പരിശുദ്ധപ്പെടുത്തണമേ അപ്പാ. സ്തോത്രം. യു ആർ മോർ ദാൻ ഇനഫ് ഫോർ us ലോർഡ്. യു only gave your life for us Lord. ഹല്ലേലൂയ കർത്താവേ. ഓരോ നാളും ഉമ്മയെ വാഴ്ത്തി സ്തുതിക്കുവാൻ ഞങ്ങൾക്ക് കിട്ടിയ ഈ നല്ല സമയത്തിനായിട്ട് നല്ല കൃപയ്ക്കായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. ദൈവമേ ഈ സഭയെ അങ്ങയുടെ കരങ്ങളിൽ തരുന്ന കർത്താവേ. സഭ കൂടുതലായിട്ട് വളരണം കർത്താവേ. സ്തോത്രം. അങ്ങയുടെ ഗ്രേസ് ഞങ്ങൾക്ക് ആവശ്യമായിട്ടുണ്ട് കർത്താവേ. അനേക ആത്മാക്കൾ ഈ സഭയിൽ വരണം കർത്താവേ. സ്തോത്രം സ്തോത്രം അപ്പാ. സഭ വളരണം, ആത്മാക്കൾ രക്ഷിക്കപ്പെടണം. ദൈവ കൃപയിൽ നിറയ്ക്കണമേ അപ്പാ. സ്തോത്രം. ഈ സഭയ്ക്ക് ഒരു ഉപദ്രവം ഉണ്ടാവാതെ കർത്താവ് പാതുകാക്കുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. ദൈവദാസനെ കരങ്ങളിൽ തരുന്ന കർത്താവെ. ദൈവമേ നല്ല വചനങ്ങൾ അത് ജീവനും ചൈതന്യമുള്ള ദൈവവചനം മകനിലൂടെ പകർന്നു തരുന്നതിനാട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. അത് അടിയങ്ങളുടെ ഓരോരുത്തരുടെയും ആത്മാക്കളെ കീറി മുറിക്കുന്നതായിരിക്കണം കർത്താവെ. ഹൃദയ പലകയിൽ അത് എഴുതണം കർത്താവെ. സ്തോത്രം. അങ്ങ് വിതയ്ക്കുന്ന ആ വിത്ത് കർത്താവെ അത് 60 മേനി 100 മേനിയായിട്ട് അത് വിളഞ്ഞ് പുറത്തു വരുന്നതിനാട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. സ്തോത്രം. കർത്താവെ കൂടി വന്നിരിക്കുന്ന മക്കളിൽ ആരെങ്കിലും കർത്താവെ സുഖമില്ലാതിരിക്കാൻ ബലഹീനമായിട്ടുണ്ടെങ്കിൽ ദൈവമേ യു ആർ യഹോവ റാഫ ലോർഡ്. യു ആർ ദി ഹീലർ ലോർഡ്. അങ്ങ് അവർക്ക് സൗഖ്യം നൽകുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. ബലവീന നിമിഷത്തിൽ എൻ്റെ ബലം നിനക്ക് മതി എന്നറിയ കർത്താവെ. മനുഷ്യ ഓരോരുത്തരെയും നീ ബലപ്പെടുത്തുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. സ്തോത്രം സ്തോത്രം. കൂടി വന്നിരിക്കുന്ന ഓരോരുത്തരെ കരങ്ങളിൽ തരുന്ന കർത്താവെ. അവർ മടങ്ങി പോകുമ്പോൾ കർത്താവെ വന്നതുപോലെയല്ല കർത്താവെ. ഒരു പുതിയ ജീവനോട് ഉണർവോടും കൂടി മടങ്ങി പോകത്തക്ക വിധ അവിടുത്തെ അനുഗ്രഹം മക്കളുടെ മേൽ ചൊരിയുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. സ്തോത്രം ചെയ്തു തന്ന സകല നന്മകൾക്കായിട്ട് നന്ദിയോടടിയും സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. കൂടുതലായിട്ട് കർത്താവ് അനുഗ്രഹിക്കപ്പെടണം കർത്താവെ. ഈ സഭയെ അനുഗ്രഹിക്കണം കർത്താവെ. സഭ വളരട്ടും. അങ്ങ് എല്ലാ സ്തുതികളും മഹത്വം അങ്ങേക്ക് ചെലുത്തുന്ന അങ്ങയുടെ തൃപ്പാദത്തിലെല്ലാം സമർപ്പിച്ച് നന്ദിയോടടിയും സ്തോത്രം ചെയ്യുന്ന അങ്ങയുടെ ധന്യമായ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் சந்திரா சிஸ்டர் அவங்க வீட்டில் இருக்கும். நீங்கள் நாம் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். ஒரு 7:15 வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 7:15 நாம் அந்த இடத்துல இருந்து 7:15 நாம் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். செவ்வாய்க்கிழமை உபவாச ப்ரேயர் காலையில் 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீர்களோ நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் வெள்ளிக்கிழமையும் நமக்கு உபவாச ஜெபம் மாமா வீட்டில் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலையும் வந்து கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கும். 7 மணிலிருந்து இந்த இடத்தில் இருக்கும். வந்து ஆலயத்தை சுத்திகரித்து பின்பு நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அந்த காரியங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சாயந்தரம் சண்டே ஸ்கூல் 5:15 ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಕರ್ಕೊಂಬಂದ್ಬಿಡು, ಅಲ್ಲಿರೋ ಗ್ಯಾಂಗ್ ಎಲ್ಲ, ಸರಿನಾ? 5:15 இது இருக்கும். பின் 7 மணிக்கு 2வது ஆராதனையும் இருக்கும். நீங்கள் இதில் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்காக நீங்கள் செய்கிற காரியம் அது ஒருபோதும் என்னாகாது, வீணாக போகாது. தேவனுக்கு செலவிடுகிற நேரமும் அதுவும் வீணாக போகாது. மீதியெல்லாம் வீணாக போகும். என்னதான் நீங்கள் எதுக்கு நீங்கள் டைம் செலவிட்டாலும் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வீணாக போயிடும், இல்லைங்களா? 4 மாதமோ 5 மாதமோ 6 மாதமோ நீங்கள் டைம் செலவு பண்ணி வீடு கட்டினீங்கன்னா கூட அதை விட்டுட்டு தான் போகணும். இன்றைக்கி ஒரு பிரதிஷ்டைக்கு போகணும், அதுக்கு ஞாபகம் வந்தது. இல்லை 1 வருஷம் நீங்கள் செலவிட்டு நான் ಇவ்வಳೋ ಟೈಮ್ ನಾನು செலவிட்டு ನಾನು வீடு ಕಟ್ಟಿನೆ, ಇಷ್ಟೊಂದು ಸಮಯ ಕೊಟ್ಟು ನಾನು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಪರ್ಮನೆಂಟಾಗಿ ಇರೋಕ್ಕಾಗತ್ತಾ? ಜೀವ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಮನೆ ಒಳಗೂ ನಿಮ್ಮನ್ನ ಸೇರಿಸಲ್ಲ. ನಿಮ್ಮ ಬಾಡಿನ ಮನೆ ಒಳಗೆ ತೊಗೊಂಬರೋದಕ್ಕೂ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾವಾಗ ತೊಗೊಂಡೋಗಿ ಎಸ್ದು ಬಿಡೋಣ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅಲ್ವಾ? அது யாராகிದ್ರು சரி, இல்லையா? நீங்கள் எவ்வளோ அன்பு செலுத்தியிருந்தால் கூட அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது. பரவாயில்ல, அவர் தான் வீடு கட்டினாருப்பா, அவர் தான் என்ன பண்ணார், இதுக்கெல்லாம் செலவு பண்ணார், அதனால் வீட்லேயே வச்சுருக்கலான்னு யாராச்சும் வச்சுருப்பாங்களா? வச்சுருக்கவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே கொண்டுட்டு வர மாட்டாங்க. வெளியிலேயே பந்தல் போட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போய் வீசிட்டு மண்ணு போட்டுட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் செலவிடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் செலவிட்டால் கூட அதெல்லாம் ஒரு நாள் போயே போகும். ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்து நீங்கள் செலவிடுகிற நேரம், செலவிடுகிற காரியம், செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது வீணாக அது போகவே போகாது. அதெல்லாம் தேவன் அதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் அது வீணாக போகாதுங்கிற பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாக காணிக்கையும் தசமபாகத்தையும் நம்ம செலுத்துவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை வெல்லுவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை வெல்லுவானாய் மாற்றுதையா. என்ன
நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணானதா உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆதாயம் கொண்டு செல்லுவேன், ஆதாயம் கொண்டு செல்லுவேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆதாயம் கொண்டு செல்லுவேன், ஆதாயம் கொண்டு செல்லுவேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கிறமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கிறமையா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆதாயம் கொண்டு செல்லுவேன், ஆதாயம் கொண்டு செல்லுவேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. கண்களை மூடுவோம், செபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக வேத பிரதர் ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை கோடானு கோடிகளை நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து இப்படியாய் உம்முடைய பிரசனத்தில் ஆண்டவரே நாங்கள் ஈடுபடும்படியாகவும் உம்முடைய பாடலை பாடும்படியாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாகவும் நீ செய்த ஆண்டவரே சகல உபகாரங்களுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே கொடுத்த கரங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு
கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடும் ஆண்டவரே உண்மையோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரை நாங்கள் கொடுக்கிற அந்த மனப்பக்குவத்தை கொடுத்து ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் கொடுக்கும்போது நீர் எங்களுக்கு ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயிக்கப்படுகிறது ராஜா இந்த நாளிலே. ஆமாண்டவரே கர்த்தாவே, இதோ வந்திருக்கிற ஆத்துமக்கள் ஆண்டவரை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரை ஒரு வேலை ஆராய்ச்சா இந்த இடத்துல ஆண்டவரை மனு வருத்தத்தோடு வந்திருக்கலாமாப்பா. இப்போது நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு அது சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களோட வாழ்க்கை மாற்றுகிற வார்த்தைகளாகவும் எங்களுக்கு ஒரு ஜீவனை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனங்களாக இன்றைக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே பேசுவது நீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கர்த்தாவே தாசனை மூடி மறைத்து நீர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால கேட்குறேங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வழங்க செய்யவே. வெறுமையான பாத்திரம் நான் வேறொத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் நவீன பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே அழைப்பின் காரணனே அடிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வேளையில்லா உம் கிருபையால் புகழ்ந்ததாக்கிடுமே. வேளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வேளையில்லா உம் கிருபையால் புகழ்ந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த என்னை உந்தனக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த என்னை உந்தனக்கே உடமையாக்கிடுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணனே அடிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். month's promise. படிங்க, வசனத்தை படிங்க. எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னு பார்க்கலாம்.
காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கிறதுக்கும் வேண்டிக் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு செய்தி சும்மா ஞாபகப்படுத்தினேன். ஏன்னா சில நேரம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார் கூட, சில வாக்கு தத்தங்கள் நாம் ஆபிரகாம் மூலமாக நாம் பெற்றிருந்தா கூட, நமக்கு ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாரா செய்மாட்டாரா என்கிறது சில நேரம் நமக்கு என்ன இருக்கிறதில்ல, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதில்ல. சில செய்திகளை ஆண்டவர், சில காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பேசும்போது கூட, ஆண்டவர் தான் இதை பேசினாரா இல்லை ஆண்டவர் இதை பேசலையா என்று கூட சில நேரம் என்ன பண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அது என்னவா இருக்கிறது, ஒரு டவுட்டாகவே இருக்கிறது, டவுட்டாகவே அது இருக்கிறது. அதனால சில காரியங்கள் கூட நம்ம மேற்கொள்ள முடியாமல் கூட சில நேரம் நம்ம என்ன பண்ணுகிறது, நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுகிறது, அது நம்மை தடையாய், நமக்கு அது தடையாய் இருக்கிறது. ஆண்டவர் சில அற்புதங்களை பண்ணி அவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை என்ன பண்ணது தான் ரட்சித்தது. ஆண்டவருடைய வல்லமை செயல்பட்டிருந்தா கூட அந்த இடத்துல அற்புதமை பெற்றுக்கொண்டது எப்படியாமா, அவர்களுடைய விசுவாசத்தினாலே. அவனுடைய விசுவாசத்தினாலே அந்த இடத்துல கிரியை உண்டானது. அவருடைய விசுவாசத்தில் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறாப்படி, நீ போமா பரவாயில்ல, என்னது உன்னுடைய விசுவாசம் உன்னை என்ன பண்ணுச்சு, உன்னை குணமாக்குச்சு. ஒரு யூதனை தொட வேண்டும் என்றால் அது அவ்வளோ, அந்த நாட்களிலே அது எப்படி, அது ஒரு பயங்கரமான காரியம் இல்லைங்களா, அது முடியாத ஒரு காரியம். சரி, என்னதான் நடந்தாலும், என்ன அவளுடைய நிலைமை அப்படி இருந்தது, அவளினுடைய நிலைமை அப்படி இருந்தது பண்ணினாலே, நான் செத்தாலும் பரவாயில்ல, சும்மா சாகருக்கு நான் என்ன பண்ணலாம், நான் போய் தொட்டு அங்கே எப்படியாச்சும் சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம். அப்போது நம்முடைய விசுவாசம் எப்போ வரும்னா, நம்முடைய விசுவாசம் அப்படி தான், எல்லாரும் கைவிட்ட பின்னால் தான் நமக்கு விசுவாசமே வரும். அதுக்கு முன்னால் நம்ம வேற எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம ட்ரை பண்ணி கொண்டு தான் நம்ம இருப்போம் இல்லைங்களா. எல்லாரும் டாக்டரே கைவிட்டால் தான் நம்ம ஜெபத்துக்கு, ஆமாம் உன்னை ஆண்டவர் டாக்டர் நம்ம ஞாபகப்படுத்தணும். என்னால் இப்போ என்ன பண்ண முடியாது, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கும்பிடுகிற தேவனை போய் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, நீங்கள் போய், ஆமாம் அப்போ தான் உங்களுக்கு ஜெனிஃபா அந்த பொண்ணை உள்ளே கூப்பிடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஓ ஆமாம் ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணலாம் முழுமையாக, என்ன அப்போ அந்த நிலைமை அப்படி ஆகி போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, நிலைமை அப்படி ஆனபடினாலே நமக்கு அது அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற வரைக்கும் ஆண்டவர் மேலே சில நேரம் விசுவாசங்கள் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, நமக்கு விசுவாசமே இல்லாதபடியே இருக்கு. விசுவாசம் இருக்கும், ஆனால் விசுவாசத்தில் கொஞ்சம் டவுட் இருக்கும், ஆகுமா ஆகாதா என்று. அப்போ நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக செய்கிற ஆண்டவரை தான் நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் நினைத்த அந்த வாக்குத்தத்தம் இருந்தால் கூட சில நேரம் அதை நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம மறந்துடுறோம். நம்முடைய தேவனால் எல்லாவற்றையும், எல்லாவித தடைகளையும், எல்லாவற்றைய கதவுகளையும் திறக்க முடியும் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை அநேக நேரம் நமக்கு இல்லை. உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ தெரியல, எனக்கு சில நேரம் என்ன ஆயிரும், டவுட் ஆயிரும். ஐயோ இது என்ன ஆகுதோ, ஆகுமோ ஆகாதோ, இப்பேற்பட்ட ஆண்டவர் கதவுகளை
ஆனால் நமக்கு அநேக தடைகள் இருக்கலாம், நம்முடைய முன்னால் கதவுகள் இருக்கலாம், நம்முடைய முன்னால் எரிகோ இருக்கலாம், நமக்கு முன்பாக அநேக காரியங்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கலாம். எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், எல்லாமே அடைக்கப்பட்ட நேரத்தில் தான் சில நேரம் நமக்கு விசுவாசமே வருது. அதுக்கு முன்னாலேயே நம்ம ஜெபம் பண்ணி, அதுக்கு முன்னாலேயே நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு, நாம் இதை ஆண்டவர் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்திருந்தா, கண்டிப்பாக அந்த நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், போயிருக்கவே மாட்டோம். அப்போ சில அற்புதங்களுக்காக நாமே என்ன பண்ணுகிறோம், நம்ம அந்த நிலைமைக்கு, எல்லாரும் கைவிடப்படுற நிலைமைக்கு நம்ம போயிடும். இல்லை, சில நேரம் ஆண்டவரே உங்கள் விசுவாசத்தை எழுப்பும்படியாக, உங்களுடைய விசுவாசத்தை அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும்படியாக சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நீ உங்களையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியா? நீங்கள் பாருங்களேன், யாரை நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருப்பீங்களோ அவங்க தான் முதல் கை கொடுப்பாங்க. யாரை நீங்கள் ரொம்ப விசுவாசிக்கிறீர்களோ அவர்களை தான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொஞ்சம் தூரமாக கொண்டுட்டு போவார். யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க கண்டிப்பாக உதவவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் செய்கிற காரியம் அப்படி தான். நீங்கள் அவங்க மேலே நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, அற்புதம் செய்யவே முடியாது, இல்லைங்களா? அப்போது நமக்கு அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அது என்ன தடை, என்ன கதவு உங்களுக்கு முன்னால் இருந்தாலும் அதை ஆண்டவர் திறந்தார்னா அதை ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, யாராலையும் அதை மூடவே முடியாது. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನ ಓದಿ. ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ ಸ್ವಲ್ಪವಾಗಿದ್ದರೂ ನೀನು ನನಗೆ ಈಗೋ ಯಾರು ಅದನ್ನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಮುಚ್ಚಲಾರರು. ನಾನು ನಿನಗೆ ಅನುಗ್ರಹಿಸೋದು ಏನು ಅಂದರೆ, ಸಮಾಜದವರಲ್ಲಿ ಕೆಲವರು ಬಂದು ನಿನ್ನ ಪಾದ ಸಾಕು. வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமா, இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அது ஒருவனும் என்ன பண்ண முடியாதான், பூட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வசனத்தை கை கொண்டபடியினாலே, நீ நம்பிக்கை வைத்தபடியினாலே, நீ எனக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறபடினாலே, உனக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன். அதை யாருனாலையும் என்ன பண்ண முடியாது, மூடவே முடியாது. அப்போ நீ வசனத்தை கை கொண்டு நீ கொஞ்சம் பலன் அப்படின்னா கொஞ்சம் நம்பிக்கை என்மேல் நீர் வைத்தபடினால தான் நான் உனக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், அற்புதம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த நாளில் கூட நமக்கு முன்பாக நம்ம யாரை பார்த்தோம் இல்லை எந்த நிலைமை பார்த்தாலும் கதவை உடைச்சிருச்சுங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, கதவு திறக்கிற ஆண்டவர் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கதவுகள் அது ஒருபோதும் அது என்ன பண்ணாது, மூடப்படவே படாது. ஏன்னா அது திறக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அந்த ஆண்டவரை தான் நாம் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த வசனங்கள் நம்மை கிரியை செய்யணும், நமக்கு அந்த விசுவாசத்துக்குள்ளே அது என்ன பண்ணணுமா, அது நடத்தணும்.
ஐயோ வேலையே கிடைக்கல, எனக்கு முன்பாக ஒரு தடை, ஒரு கதவு இருக்குது. இல்லை எனக்கு குணமே ஆக மாட்டேங்குது, ஒரு தடை எனக்குள்ளே இருக்கிறது. ஐயோ என் கடன் பிரச்சனை அது போகவே மாட்டேங்குது. ஆண்டவர் எப்போதான் கதவு திறப்பார்? ஆண்டவர் எப்போதான்? ஆனால் நமக்கு அது திறக்கிறாரு எப்போ? வசனத்தை நீங்கள் ஆமாம் கை கொள்ள முடியாது. வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகளை கேட்காதபடிக்கு இன்னும் கதவு திறக்கலைன்னா அப்போ ஆண்டவர் கதவு திறக்காமல் இல்லை, நாம் தான் அதுக்கு என்னவா இருக்கிறோமா? தடையாக இருக்கிறோம். இல்லைங்களா? நாம் ஆண்டவருக்காக என்னவோ விசுவாசத்திலேயோ இது எந்த காரியத்திலேயோ நாம் ஒன்றும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு எல்லாம் செய்யணும்னா அவர் கதவு திறக்கவே மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஏன் திறக்கணும்? சொன்ன காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம கேட்குறதே இல்லை. சில நேரம் ஆண்டவர் பேசுவார், ஆனால் நம்முடைய மனசு ஏதோ பாஸ்டர் சொல்கிறாருங்க. சிலரெல்லாம் பாஸ்டர் சொல்கிறாருன்னு வருவாங்க. என்னத்துக்கு வருவாங்க? பாஸ்டர் சொன்னாருங்க. ஆனால் பாஸ்டர் மூலியமாக ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார் என்று அது நம்ம எப்போ புரிந்து கொள்ளுகிறோமோ அப்போ தான் உங்களுடைய கதவுகள் திறக்கும். ஹல்லேலூயா. அந்த மைக்கை கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சுருங்க, இல்லை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தேவன் நம்முடைய கதவுகளை திறக்க வேண்டும் என்றால் யாரும் அதை மூட முடியாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம் வேணுங்க. எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஆனால் காட்டேஜ் ப்ரேயருக்கு வர்றதுக்கு நேரமே இல்லை, இல்லையா? காட்டேஜ் ப்ரேயர் வர்றதுக்கு நேரமே இல்லை. விபிஎஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தால் அதுக்கு வர்றதுக்கு நேரமே இல்லை, இல்லைங்களா? உபவாச ப்ரேயர் 12 மணிக்கு உக்காந்துட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்க நேரம் இருக்கும். ஆனால் உபவாச ப்ரேயருக்கு இங்கே வர்றதுக்கு நேரமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என் கதவே திறக்க முடியும். ஏன் திறக்கணும்? ஏன் திறக்கணும்? சனிக்கிழமை வர்றதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் கதவு திறக்கணும், ஆசீர்வாதம் கொட்டணும். நான் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கணும். யார் முன்னால் வெக்கப்பட்டனோ அந்த இடத்துல நான் உயர்ந்த அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணணுமா? அவங்களுக்கு முன்பாக நான் அப்படியே பறந்து போகணும். பறந்து என்ன மண்ணுக்கு தான் போவீங்க. ஏன்? ஆண்டவர் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. வாரத்தில் 2 மணி நேரம் தான் உங்களுக்கு நேரமே இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணணுமா? அப்படியே ஆசீர்வாதம் கொட்டணுமா? டெய்லி 10 மணி நேரம் போய் வேலை செய்கிறீங்க இல்லையா? 10 மணி நேரம், அப்போது 6 நாளுக்கு 60 மணி நேரம் உங்களுக்காக உழைக்கிறீங்களே. ஆண்டவருக்காக எத்தனை மணி நேரம் ஆலயத்தில் வரீங்க? அது சொல்லுங்க பார்க்கலாம். 10,000 தான் கொடுப்பாங்க, 15,000 தான் கொடுப்பாங்க. ஏன் லட்சமாக கொடுக்க மாட்டாங்க? கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்கணும்? அதுதான் என் கேள்வி. ஏன் ஆசீர்வாதம் திறக்கணும்? ஏன் கதவுகள் திறக்கணும்? ஐயோ ஆண்டவரே, கூரையை பிச்சு கொடுக்கணுமா? எப்படி நம்ம ஜபங்கள் எப்படி இருக்கும்? கூரையை பிச்சு ஆசீர்வாதம் அப்படியே கொட்டணும். இவங்க அப்படியே பணத்து மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கணும், இல்லை தங்க கட்டல் பண்ணி அதில் படுத்து தூங்கிட்டு இருக்கணும். யோசித்து பாருங்க. ஏன் கதவுகள் இன்னும் திறக்கல? ஏன் கதவுகள் இன்னும் மூடிக்கொண்டு இருக்குது? ஏன் கதவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் திறக்க மாட்டேங்குது? ஜெபிக்கிறீங்கள், ஆமாம். எப்போ ஜெபிக்கிறீங்க? எல்லாம் கைவிடப்பட்டாதான் அப்போ தான் ஜெபமே வருது. அது வரைக்கும் வேற எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, இல்லையா? அப்போ ஆண்டவர் ஏன்? ஆனால் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லியிருக்கிறாரு?
நீ என்னுடைய வசனத்தை கேட்டபடினாலே நான் என்ன பண்ணுகிறேன்னா உன்னுடைய கதவை திறக்கிறேன், அது யாருனாலையும் என்ன பண்ண முடியாதான், மூட முடியாது. இந்த வாக்குத்தத்தம் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். நான் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆண்டவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து பண்ணால் ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்க மாட்டார்? என்ன இதெல்லாம் இருக்குது அடியில். ஃபவுண்டேஷன் என்ன இல்லை, சரியா இல்லை. ஃபவுண்டேஷன் சரியா இல்லாமல் நம்ம எத்தனை தான் மேலே உக்காந்துட்டு ஜெபம் பண்ணால் கூட அது என்ன தான் பண்ணாது, பில்டிங்கு நிற்கவே நிற்காது. என்ன ஃபவுண்டேஷன்னு? ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆண்டவருக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் செலவிடுறீங்க, ஆண்டவருக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவருக்காக நான் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறேன், ஆண்டவர், இதெல்லாம் ஃபவுண்டேஷனுங்க. இதை விட்டுட்டு வெறும் 2 மணி நேரம் உக்காந்துட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார், ஆண்டவர் எனக்கு என்னமே ஒன்றுமே, நான் கஷ்டப்படுறத அவர் பார்த்துட்டு தாங்க இருக்கிறாரு, நான் கண்ணீர் விடுறதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் ஒன்றுமே எந்த கதவும் திறக்காதுன்னா அது திறக்கவே திறக்காது. நம்ம சரிப்படுத்தி கொள்ளும் போது தான் ஆண்டவர் உங்களுக்கு கதவு திறப்பார். நீங்கள் வசனத்தை கொஞ்சமாச்சும் கேளுங்க அப்படிங்கிற கொஞ்சம் பேலன். அப்போ கதவு திறக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் கூட என்ன பண்ணலை, இன்னும் ஆண்டவருக்காக நீங்கள் செய்யலை. கொஞ்சமாவது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணல, ஆண்டவருக்காக நீங்கள் விட்டு கொடுக்கல. தீர்க்கதரிசி அந்த விதவையை பார்த்து கேட்குற, அப்படி உங்ககிட்ட என்ன இருக்குது? அவ சொல்கிற, என்கிட்ட என்ன இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, போதும். அந்த கொஞ்சம் என்ன, அந்த கொஞ்சம் உங்ககிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. 60 hours பர் வீக். உங்கள் வயிற்றுக்காக 60 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இத்தனை மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஒரு வாரத்தில், ஒரே வாரத்தில் தான் இல்லையா? அப்போ ஆண்டவர் ஏன் இன்னும் கதவு திறக்கலைன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் செலவிடுறீங்க. யுவராஜ் அன்னைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சில டவுட்டுகள் கேட்டார். சந்தோஷமாச்சு. என்ன அந்நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, அப்படி பைபிள் படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் கதவை திறப்பார். நாம் கவலைப்பட தேவையே இல்லை. நம்ம ஆண்டவருக்காக செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்காக கண்டிப்பாக அவர் செய்வார். நம்ம படுத்துட்டு இருந்தால் ஆண்டவர் வந்து கதவு திறப்பார்னா எந்த திறப்பார்? வீட்லேயே உட்காந்துட்டு சம்பளம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடுமா? இல்லையா? 2 நாள் லீவ் கேட்டு பாருங்க, உங்கள் ஓனர்கிட்ட கொடுப்பானா? போமா நீ வீட்டுக்கு, நான் வேறு யாராச்சும் வச்சுக்கிறேன். அதே போல் நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர் பார்த்துட்டு, போதும் நீ தூங்கிட்டே இரு, நான் வேறு யாரையாச்சும் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்காக ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன, அப்படின்னா எத்தனை பேர் இங்கே இருக்க முடியும் பாருங்க இல்லையா? எல்லாம் சவுண்டு போடுறாங்க. ஆண்டவரே என்னது, இவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, இவங்களெல்லாம் சும்மா இருக்க சொல்லுங்க, இவங்கெல்லாம் ஆராதனை பண்ணக்கூடாது, இவங்கெல்லாம் சத்தம் போடாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பார்த்து சொல்கிறாரு, இவர்கள் என்னை ஆராதிக்க விட்டால் இந்த கல்லுகள் என்ன பண்ணுமா, ஆராதிக்கும். அதை பார்த்து நீங்கள் இங்கே வராவிட்டால் நான் வேற யாராச்சும் இந்த இடத்துல கொண்டுட்டு வரேன்னா எத்தனை பேர் இங்கே இருக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேவன் கிருபையோடு உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும், நீங்கள் பிஸியாக இருந்தாலும், ஆனாலும் அதையெல்லாம் பரவாயில்ல, என்னை பார்க்காம போனாலும் பரவாயில்ல, இவனை உயிரோடு வச்சுருக்கலாம், என்னை பார்க்காம பரவாயில்ல, இவனுக்கு என்ன பண்ணலாம், இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கலாம், என்னை அவன் ஜபிக்காட்டியும் பரவாயில்ல, இவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்கலான்னு ஆண்டவர் இன்னும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய கிருபை தான் நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் கதவுகள் ஏன் திறக்கப்படலைன்னா நாம் யோசித்து பார்க்கணும்.
கொஞ்சமாதும் எனக்குள்ளே ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று இருக்குதா? நீ கொஞ்சம் பலன், கொஞ்சம் என்ன எனக்குள்ள இருக்குதா? என் ஆண்டவர் கதவு திறக்கிறதுக்கு நீங்கள் அன்றைக்கு திறந்தால் அது யாருனாலும் என்ன பண்ண முடியாது, மூடவே முடியாது. பேதுருவெல்லாம் கதவு திறக்கணும்னு அவன் ஜெபமே பண்ணலங்க. ஆண்டவர் கதவை என்ன பண்ணாரு? திறந்தாரு. வாசிப்போம் அப்போஸ்தலர் எத்தனாவது அதிகாரம்? அது 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். 6. ಜನರ ಮುಂದೆ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಅವರಿಗೆ ಏನಾಯ್ತಾ? ತೆರೆಯಿತು. ಹೌದು, ಸಾಕು. வாசிப்போம், தமிழில் வாசிச்சுங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இவன் தூங்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தான். அப்போ ஆண்டவர் தேவதூதர் என்ன பண்ணுகிற, அப்படி எழுப்பிவிட்டு, நீ வாப்பா, உன்னைய நான் என்ன பண்ணுகிறேன், உன்னைய வெளியில கொண்டுட்டு போகிறேன் என்று சொல்லுகிற. அப்படி அவன் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது அவனுக்கு எப்படி இருந்ததா? அவனுக்கு ஒரு கனவு போல இருந்தது. அப்போ நமக்குள்ளே அந்த கொஞ்சம் விசுவாசம், அந்த கொஞ்சம் காரியம், அந்த கொஞ்சம் எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் செய்கிறது நமக்கு அது கனவாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேயோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நினைவாக அவ்வளோ பெரிய காரியத்தை என் ஆண்டவனால் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாக, நீங்கள் யோசிக்கிறதுக்கும் மேலாக செய்கிற ஆண்டவர் அதை கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அது நடக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவர் கையில் இல்லை, நம்ம கையில் தான் இருக்கிறது. நாம் செய்கிற காரியம்தான், நாம் விசுவாசிக்கிற காரியம்தான், நான் தேவனுக்காக ஏதாச்சும் செய்கிறது தான் நம்முடைய கதவுகளை அது உடைக்கும். ஒன்றும் செய்யாமல் நம்ம கதவு உடைக்கணும்னா அது உடையவே உடையாது. சாகிற வரைக்கும் அப்படியே தான் இருப்போம், அதே நிலைமையில தான் இருப்போம். அன்னைக்கும் சாகிற அன்னைக்கு கூட ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவரே எப்படியாச்சும் என் கடனை தீர்த்திருப்பான், எப்படியாச்சும் எனக்கு நல்லது செய்யப்பான்னு அன்னைக்கு கூட என்ன பண்ணிட்டு இருப்போம்,
அந்த ஜெபம். உங்களுடைய எதிரியின் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறேன்னா கண்டிப்பாக ஆயத்தப்படுத்துவார். அதுக்கு யார் இன்னும் எதிரிக்கு முன்பாக இன்னும் பந்தி ஆயத்தமாகலைன்னா ஆண்டவர் அல்ல காரணம். ஆண்டவர் அவர் திறக்கிற கதவை காத்து கொண்டு இருக்கிறாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கதவு திறக்க வேண்டும் என்று அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ இன்னும் என்னுடைய பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், அப்படியே ஏதாச்சும் கதவு திறக்கணும், யாரும் இதை மூடக்கூடாது என்று அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம தான் இன்னும் ஆயத்தமாக இல்லாதபடிக்கு, இன்னும் விசுவாசம் இல்லாதபடிக்கு, தேவனுக்காக ஏதாச்சும் செய்ய வேண்டுங்கிற வாஞ்சை இல்லாதபடிக்கு, தேவனுக்கு ஏதாவது செய்யணும், ஐயோ ஆண்டவரே நான் இதை செய்யணும் அதை செய்யணும் என்று பாருங்களேன். சிலரெல்லாம் நீங்கள்லாம் சில நேரம் யோசிப்பீங்க, ஆனால் சாத்தான் வந்து தட்டி படுக்க வைப்பான். வேண்டாம் அதெல்லாம் யோசிக்காத, ரொம்ப ஆண்டவருக்காக நீ கஷ்டப்படவே வேண்டான்னு தான் அவன் வந்து சொல்லுவான். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டுட்டிங்கன்னா உங்கள் கதவு திறந்துறோன்னு பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய கதவுகளை, எல்லாம் அடைத்த கதவுகளை அவர் திறப்பார் என்று சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். கதவு திறந்துட்டார்னா அப்படி இவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது என்னால் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நாம தான் உன்னம் தட்டி அவன் தாலாட்டு பாடுறதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். எதுவுமே நம்ம முயற்சி எடுக்காதபடிக்கு, எதுவுமே தேவனுக்காக செய்யாதபடிக்கு, எதுவுமே இன்னும் பரிசுத்தத்துக்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்று இன்னும் ஆராயாதபடிக்கு நாம் இன்னும் அதே நிலைமையில் இருக்கிறோம் என்றால் கதவுகள் இன்னும் மூடப்பட்டு தான் இருக்கும். கூரைகள் இன்னும் கெட்டியாக தான் இருக்கும். கூரை வந்து என்ன ஆயிரும், காங்கிரீட்டாக மாறிடும். தலைமையில் கூரை தான் இருக்கும். கூரையாச்சும் கொஞ்சம் பிரித்து கொடுத்துடலான்னு ஆண்டவர் நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் காங்கிரீட் போட்டு வச்சுருப்பீங்க. இன்றைக்கெல்லாம் வேதா பிரதர்னோட வேலை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவர் யார் காரணம்? உங்கள் கூரை இன்னும் திறக்காதபடிக்கு யார் காரணம்? அது இன்னும் மோல்டிங்காக இருக்கிறதுக்கு யார் காரணம்? கூரை பிச்சு கொடுக்கணும்னு ஆண்டவர்னா அது உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய காரியங்கள் இல்லைங்களா? நீங்கள் ஜெபிக்க ஜெபம் எங்கே போகணுமா? அது ஆண்டவர் இடத்துல அது போகணும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிக்கிறது கூரை கூட தாண்ட மாட்டேங்குதுன்னு. அப்போ அது எப்படி ஓப்பன் ஆகும்? ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வரும்? அப்போ தேவனிடத்தில் அவர் திறக்கிறதுக்கு அவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாதப்பா, உனக்கு நான் பெரிய காரியத்தை நான் செய்வேன். நீ இன்னும் செல்ல பூச்சி தான் இல்லைங்களா? என்ன பூச்சி? நம்ம எங்க எழுதியிருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க ஐசாயா 41 அதிகாரம் அந்த இது காரியங்களை வாசிச்சு ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய வேண்டும்னு அவர் காத்துட்டு இருக்கிறாரு. நம்ம இன்னும் என்னத்துக்காக இன்னும் மோல்டிங் போட்டுட்டு இருக்கிறோம் பார்க்கலாம். 41 அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அப்படியே கீழே வாசிங்க. ஐசாயா 41:10 இல்லை 41 ಐಸಾಯ 41:10 ಭಯಪಡಬೇಡ, ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ, ನಾನು ನಿನ್ನ ದೇವರು, அப்படியே 13 வாசிங்க. 13, 14
ம் 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 ಯೆಹೋವನನ್ನು ನಾನು ಪ್ರಸನ್ನನಾಗುವೆನು, ಇಸ್ರಾಯೇಲನಿಗೆ ದೇವರಾದ ಕೈ ಬಿಡನು. ಗೋಳುಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು ಹ್ಮ್ 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 ಹಾಂ ಹ್ಮ್ 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 ಹಾಂ ಹಾಂ ಸಾಕು வாசிங்க. யாக்கோப் என்னும் பூச்சியே, ம் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ம் பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ம் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ம் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஏம். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, நீ மலைகளை மிதித்து, அது எவ்வளோ பெரிய கதவாயிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மழை உங்களுக்கு எதிர்த்து நின்றிருந்தாலும் சரி, அதை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அவைகளை நீ என்ன பண்ணுவாய்? தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்போ ஆண்டவர் இந்த காரியம் எல்லாம் இஸ்ரேல் நமக்காக செய்ய அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காத்துட்டு இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய மழையா இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணுவீங்களாம்? அதை உடைச்சு எரிவீங்க. காற்று வந்து அதை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுமா? தூரம் போற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வறண்டு இருக்கிறதோ, காசு பணம் வறண்டு இருக்குதா? இல்லை உங்களுடைய உடம்பு வியாதினாலே வறண்டு இருக்கிறதா? இல்லை உங்களுக்கு வேதனைனால நீங்கள் வறண்டு இருக்கிறீர்களா? இல்லை ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லை, என்ன கண்ணீரும் என்னுடைய கண்களிலிருந்து அது வறண்டு போய் இருக்கிறதா? நீங்கள் செபிக்கும் போது நான் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் நான் நீரூற்று பாய்ச்சுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆயத்தமாய் தான் அவர் இருக்கிறாரு. எந்த இரும்பு கதவு இருந்தாலும் அதை திறந்து ஒருவனும் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாத காரியத்தை கதவை திறந்து அப்படியே ஆசீர்வாதத்தை வைக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளோ தூரம் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது? எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று வாஞ்சையாக இருக்கிறீர்கள்? என்னுடைய வசனத்தை கேட்குற மக்களுக்கு நான் கதவை திறப்பேன்.
என்னுடைய வசனத்தை கேட்கிற மக்களுக்கு இந்த வறண்ட நிலமாய் இருந்தால் அது என்ன பண்ணுவேன்? நான் அதை செழிப்பாக அது மாற்றுவேன். உங்க வறட்சியான வாழ்க்கையை அது செழிப்பாக நான் மாற்றுவேன். உங்களுடைய நிலைமை நான் தலைகீழாக நான் மாற்ற என்னால் முடியும். எல்லாமே மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை நான் என்ன கேட்கிறேன். உமக்காக என்னுடைய பலத்தை நான் உமக்காக என்ன பண்ணுகிறேன். நீ கொஞ்சம் பலம் இருந்தும் எனக்காக நீ செஞ்சதை நான் என்ன பண்ணுகிறேன்னா நான் பார்க்கிறேன். பலத்தை கொண்டுட்டு போய் வேறவங்களுக்கு வேலை செய்கிறதுல என் பலனை நான் என்ன பண்ணுகிறேன்? செலவிடுறேன். சம்பாதிக்கிறதுக்கு என் பலத்தை செலவிடுகிறேன். வேறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் பலத்தை செலவிடுகிறேன். ஆண்டவருக்காக உங்களுடைய பலத்தை செலவிடுறீர்களா? உங்கள் பலத்தை நீங்கள் ஆண்டவருக்காக செலவிடும்போது ஆண்டவர் கதவுகளை திறப்பார். அல்லேலூயா. உங்களுடைய பலனை யாருக்காக செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பலனை ஆண்டவருக்காக செலவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் கதவுகளை உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக என் ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். கண்களை மூடலாமா? ಪರ್ವತವು ಮೇಣದಂತೆ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕರಗುವುದು. ಪರ್ವತವು ಮೇಣದಂತೆ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕರಗುವುದು. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನನಗೆ ಬೇಕಯ್ಯ. ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನನಗೆ ಬೇಕಯ್ಯ. ಪರ್ವತವು ಮೇಣದಂತೆ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕರಗುವುದು. ಪರ್ವತವು ಮೇಣದಂತೆ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕರಗುವುದು. யாருக்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஒவ்வொரு காரியமும்
ஆண்டவரே கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்கிறது, பரவாயில்ல, அது எனக்கு கொண்டுட்டு வா. எலிசா சொல்றபடி அந்த எண்ணெயை கொண்டுட்டு வாமா, நீ என்ன இடத்துல அதை கொடு, பரவாயில்ல. எலியா போய் அந்த விதவை கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறான். அவள் சொல்லுகிறாள், கொஞ்சம் மாவுதான் இருக்கிறது, நான் இதை சாப்பிட்டு விட்டு சாகலான் என்று இருக்கிறேன். வறட்சி, இதை நான் சாப்பிட்டுட்டேன், நானும் என்னுடைய குழந்தையும் சாக வேண்டும் என்று இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட வறட்சியோடு இருக்கிறதா, அது ஆண்டவருக்கு கொடுங்க. அந்த கொஞ்ச நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். அந்த கொஞ்சம் பலத்தை ஆண்டவர்களுக்கு கொடுங்க. அந்த கொஞ்சமானது என்ன இருக்குதோ உங்களுக்கு, அதை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களுடைய கதவுகள் திறக்கப்படும். அது யாருனாலும் அது மூட முடியாது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பர்வதங்களை உடைக்க, அதை கடித்து அதை தூக்கி எறிய ஆண்டவரால முடியும். அதுக்காக தான் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று தான் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? உன்னை எனக்கு என்று வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? நான் பிஸியாக இருக்கிறேன், நான் என்னுடைய ஆண்டவருக்கு இது கொடுக்க முடியாது, என் நேரத்தை கொடுக்க முடியாது, என் பணத்தை கொடுக்க முடியாது, என் காரியத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது, அது எனக்கு வேணும் என்று வைத்துக் கொண்டு இருந்தால் ஒருபோதும் கதவு திறக்காது. ஆண்டவர் இடத்தில் கொண்டு வாங்க. அது கொஞ்சமாய் இருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்காக கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னோடு பேசினீரே, நன்றி அப்பா. நான் பிரசங்கிக்கிறவன் ஆகாம போகாதபடிக்கு நானும் முன்னமும் உடைய நேரத்தை ஆண்டவரே வீணாய் கழித்துக் கொண்டு இருந்தால் ஆண்டவரே என்னை மன்னித்துருங்க. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே என்னை மன்னித்திருங்கப்பா. இது வரைக்கும் ஆண்டவரே உமக்காக நான் கொடுக்காமல் எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணி கொண்டிருந்தால், என் நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருந்தால், என் திறமையை செலவு கொண்டிருந்தால், என் தாளத்தை நான் செலவு பண்ணி கொண்டிருந்தால், உமக்காக என்னுடைய தாளத்தை கொடுக்கிறேன்ப்பா, உமக்காக என்னுடைய திறமை கொடுக்கிறேன்ப்பா, உமக்காக என் நேரத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்களேன். தந்தேனே என்னை முற்றிலுமா உமக்காய் தந்தேனே என்னை முற்றிலுமா. Here I am, oh Lord, here I am, oh Lord, here I am, oh Lord, here I am. Dasanana, dasanana, deva, ನಿನ್ನ ದಾಸನಪ್ಪನ ನಿನಗಾಗಿ ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಲು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ದೇವರೇ. ತಂದೇನೆ ಮರಳಿ ದೇವನಿನೋಕೆ ತಂದೇನೆ தாளத்தை தருகிறேன் அப்பா, என் நேரத்தை தருகிறேன் அப்பா, என் திறமை
என் பலத்தை உமக்கு தருகிறேன் அப்பா. எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை பயன்படுத்தும். நீ என்னுடைய கதவுகளை உடையும் அப்பா. எல்லா தடைகளையும் நீக்கு என் நாமத்தினாலே. என் கதவைகளை தரும் அப்பா. இனிமேல் எந்த கதவும் அடைக்கப்படக்கூடாது. இனிமேல் எந்த கதவும் நீ எனக்கு தடையாயிடக்கூடாது ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன். I request Kolidata to pray for the closing of this meeting. Hallelujah. Hallelujah, 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 Lord, oh hallelujah. Oh, we thank you, Lord, oh hallelujah. We praise you, Lord, oh hallelujah, Lord, oh ஆண்டவரே, hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you, Master, Lord, oh hallelujah. Thank you for this beautiful service, Lord, oh hallelujah, Lord. Thank you, Lord, for accepting all the praises, oh hallelujah. What we raise to you, Lord, oh hallelujah. Thank you, Lord, for accepting our hands, oh hallelujah. When we raise towards you, Lord, oh hallelujah. And it means, oh hallelujah, we totally depend on you, Lord, oh hallelujah. Thank you for holding our hands, oh hallelujah. Thank you for assuring us. Thank you for confirming us, Lord, oh hallelujah, Lord. Oh hallelujah, Lord. And hallelujah, Lord, oh hallelujah. Thank you for the Rhema words, what you have spoken to us, Lord. Thank you for touching every heart, oh hallelujah, Lord. In this the heart-piercing words, oh hallelujah. It is difficult to understand, difficult to accept, but it is very, very true, oh hallelujah. Oh, we are falling apart, oh hallelujah, Lord. Help us, Lord. Hold us, Lord, once again, so that we can walk according to your will. Walk in your way, Lord, oh hallelujah. We should not go astray, Lord, oh hallelujah. But Lord, the words you have spoken to us, it is not man-made word. It is not man's own word, oh hallelujah. The word came from you, Lord, oh hallelujah. And we, Lord, oh hallelujah. Thank you, Lord, oh hallelujah, that you are speaking to us, oh hallelujah. Oh, we are not so much away from you, Lord. Still we are near to you. You can Yes, draw Lord. us near to you, Lord, oh hallelujah. Still that you're raising that hope in us, Lord, oh hallelujah. Still you are assuring us, Lord, oh Hallelujah. hallelujah. You have not left us alone, oh hallelujah, Lord. Oh, thank you, Lord, for this correction words that you have given to us, the edifying words that you have given to us. Help us, Lord. Edify us, Lord. Rinse us, Lord, with your holy blood, Lord, oh hallelujah, so that we can stand before you holy as you are holy, Lord, oh hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Thank you for everything done until this time, Lord, oh hallelujah, Lord. Lord, now also, Lord, I commit the rest of the coming week into your mighty hands. Every service which we are going to attend, which we are going to happen in this place, the cottage prayer meeting, the tarrying meeting, the Bible study, the fasting prayer meeting, Lord, oh hallelujah. Every meeting I commit unto your mighty hands, Lord. Let your blessed will be done, Lord. Lord, gather many people in the meetings, Lord, oh hallelujah, Lord, so that when we praise you, when we pray unto you as a church, you will definitely hear us, and it will be delighted to your eyes, Lord, oh hallelujah, Lord. Hallelujah, Lord. Lord, you only bless all the upcoming meetings in this place, Lord, oh hallelujah. Bless this church, oh hallelujah. Bless everyone in the congregation, Lord, oh hallelujah. Bless their personal life, the professional life, and the family life, oh hallelujah. Moreover, the spiritual life, oh hallelujah. Lord, thank you for once again the edifying word that you have given to us, Lord, oh hallelujah. It touched every one of us, Lord, and it's a heart-piercing word, oh hallelujah, Lord. We could not accept, but it is very much true, Lord, oh hallelujah. Help us, Lord, to walk again in your ways, Lord, oh hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Once again, I commit the rest of the time, the upcoming weeks into your mighty hands, till we gather here once again in the Sundays, Lord, oh hallelujah, in this same manner, Lord, oh hallelujah. And we will be changed, Lord, oh hallelujah. I hope we will be changed in your way, Lord, oh hallelujah. You will touch each and every one of us and rectify each and every one of us, Lord, oh hallelujah.
Bless this congregation. Bless all the upcoming meetings. Bless everything, Lord. Thank you for all the miracles. Thank you for all the good things you have done, Lord. Oh, hallelujah. Thank you for meeting all our needs, Lord. Now also, Lord, as we go out, Lord, oh, hallelujah, we know definitely we are changed, oh, hallelujah, Lord. Oh, we will proclaim your name in the world. We will take your good name, oh, Yes, Lord. hallelujah, in this perishing world, oh, hallelujah, Lord. Hallelujah. You will bless us and you will bless the people through us, Lord, oh, hallelujah. Help us to be a vessel for blessing, Lord, oh, hallelujah. Be with us, lead us and guide us, Lord. Now everything I commit unto your mighty hands, Lord. Let your blessed will be done alone in our lives, Lord. In Jesus' name I can pray. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபலனையும் மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.